நம்ம கிச்சன் வீடியோவில் டிஃப்ரெண்ட்டாக இன்றைக்கி முட்டை வறுவல் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நமக்கு தேவையான அளவு ஃபஸ்ட்டு முட்டை வேக வச்சு எடுத்துக்கலாம். இது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இது சாதத்துக்கு வச்சு சாப்பிட நல்லாயிருக்கும். இப்போ ஒரு குழம்பு பருப்பு வச்சுருக்கீங்கன்னா பருப்புக்கு இது சைடிஷாக வச்சுக்கலாம், நல்லாயிருக்கும். பாருங்கள், நான் 4 முட்டை வேக வச்சு எடுத்திருக்கேன். இதை உரிச்சிடலாம். இது மாதிரி எல்லா முட்டையும் உரித்து எடுத்துக்கலாம். இப்போது அதை சென்டராக ஒரு கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், எல்லா முட்டையும் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு பேன் வச்சு பேன் சூடானதும் நமக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதில் கொஞ்சம் போல் சீரகம் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். அது பொரிஞ்சதும் ஒரு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் பொன்னிறமாக வர்ற வரலையும் வதக்கிடலாம். இப்போ நம்ம அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து திரும்பவும் வதக்கலாம். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கிடலாம். அடுத்து ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதுவும் அதே போய் நல்லா வதக்கி விடலாம். இப்படி நல்லா எல்லாம் வதங்கினதுக்கு அப்புறமா மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், சில்லி பவுடர் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ குழம்பு மிளகாய் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்து இது மாதிரி நல்லா வதக்கிடலாம். இது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்குமே பிடிக்கும். இப்போ சாதம் செஞ்சுட்டுங்க, சாம்பார் இருக்குது, வச்சு யாரும் சாப்பிட மாட்டாங்களேன்றப்ப அப்போ இது மாதிரி டிஷ் செஞ்சு கொடுத்தா ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இப்போ நம்ம முட்டையை அதை திருப்பி திருப்பி எல்லாம் வச்சுக்கலாம். அப்படியே ஒரு கொஞ்ச நேரம் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை திருப்பி போட்டுக்கலாம். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்குமே பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் என்னமோ அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அவ்வளோதாங்க, சுவையான டிஃப்ரெண்ட்டான முட்டை வறுவல் ரெடி. உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இப்போது மல்லி இலை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணால் சுவையான டிஃப்ரெண்ட்டான முட்டை வறுவல் ரெடி.